நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியேறினார்கள். டிடி விதிநகரன் உள்ள போனார். திமுகவுக்கு ஆதரவாக ரொம்ப பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதா அவர்கள் போன இடத்தை டிடி விதிநகரன் ஃபில் பண்ணிட்டாரா? டிடிவிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த 21 அமித்ஷா சொன்னதை எடப்பாடி கேட்டிருந்தாருன்னா இந்நேரம் தமிழ்நாட்டு அரசியலே வேறு. டிடிவி உடைச்ச 23 தொகுதியால் தான் திமுக ஆட்சிக்கே வந்தது. இந்த மாதிரி அந்த தவறு நிகழக்கூடாதுன்னு தான் டிடிவியை உள்ளே இழுத்துருக்காங்க. தேமுதிக அது ஒரு அதாவது தெளிவாக அவங்களோட வாக்கு வங்கி என்பது 2024 0.45% தான். 0.5% கீழே, 1% கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை திமுக ஏன் கொடுக்குதுன்னு தெரியல. அமமுகவோட நீங்கள் தேமுதிக ஒப்பிட முடியாது. ஒரு தேர்தலை வச்சு நம்ம கணிச்சிட முடியாதுல்ல. அவங்க 9 தேர்தலை வச்சு கணிப்பீங்களா? அதுக்கு முன்னால் எல்லாமே சைபர் தான். எல்லாம் 2011 பிறகு தொடர்ந்து சைபர். 2011 பிறகு எல்லாம் சைபர். வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா 2009 9% போனது. அதுக்கு பிறகு 11 29 சீட் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு டோட்டல் கொலாப்ஸ். 14 16 19 21 24 5 தேர்தல் சைபர். கடைசி வாக்கு வங்கி 0.45%. அது அளவுகோல் இல்லைன்னா வேறு எது அளவுகோல்? 5 தேர்தலில் படுதோல்வி. கடைசி தேர்தலோட வாக்கு வங்கி 0.45%, 0.5% கீழே, 1% கீழே. இதை விட வேற என்ன ஆதாரம்? அமமுகவுடைய வாக்கு வங்கி அதை விட கூட. அதனால் இந்த ஒப்பீடை தவறு. டிடி விதிநகரன் அவர்களுடைய பிரச்சாரம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு பக்க பிரச்சாரம், மற்ற பிஜேபி தலைவர்களுடைய பிரச்சாரம், மக்கள் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு என்ன ஆதரவு தெரியலங்க. அதை கேஜ் பண்ண முடியலன்ற நான் தான் சொல்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சுற்றி வரீங்க. இது மக்கள் மனங்களில் என்ன இருக்குன்றது நம்ம இப்போ மே 4ஆம் தேதி தான் தெரியும். ரெண்டாவது கிரெடிபிளான ஒப்பீனியன் போல்ஸ் எதுவும் வரவும் இல்லை. இனிமேல் போடவும் முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. அதனால் இது 29ஆம் தேதி முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல் வரும். அதில் வழக்கம் போல் புழுவானுங்க. எல்லா டிவியும் திமுக ஜெயிக்குதுன்னுவான். 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஏதோ சில கருத்து கணிப்புகள் என்டிஏ கூட்டணி லீடிங்கில் வரும், டிஎம்கே கம்மியாக. நம்பகத்தன்மை இல்லாத கூட்டணிகள் கருத்து கணிப்புகள். அது எல்லாமே எதுவுமே நம்பகத்தன்மை உள்ளதாக இல்லை. நம்பகத்தன்மை உள்ள மீடியா ஹவுசஸ் கருத்து கணிப்புகள் எடுக்கலை. அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் களம் ரொம்ப 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 சிக்கலானதாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க 2021 டிடி விதிநகரன் அந்த அலைன்ஸில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருக்கும். இந்த முறை இருக்காரு, பிடிக்குமா? அது ஏன்னா அந்த திமுக இல்லை. இது இப்போ இந்த திமுக விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. மைனாரிட்டிஸ் கன்சால்டேட் ஆகிருக்காங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு 21 விட அதிகமாக இப்போ உடையுது. ஸோ அதனால் ஓட்டு உடைய திமுகவுக்கு தான் லாபம். ஏன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு 21 அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. இப்போ ஆளும் கட்சியாக இருக்காங்க. ஆளும் கட்சியாக இருக்கும்போதே வரக்கூடிய சில டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அவங்களோட டிஸ்அட்வான்டேஜஸே தவிர அதை தாண்டி பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்டிஏ அலைன்ஸில் பாஜக தரப்பில் ரொம்ப கடுமையான பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசை மற்ற தரப்பில் அவங்களுக்கான இது எப்படி இருக்குது தெரியல. அது என்டிஏ பிஜேபி எந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ண. ஏன்னா அண்ணாமலை டீம் இல்லாதது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணுறாரா அல்லது உள்கூத்தான்றதும் தெரியல நமக்கு. அவருடைய ஆட்கள் யாருக்குமே சீட்டு கொடுக்கல. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை இருக்கும். அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போனால் கூட அது ஒர்க் அவுட் ஆகுமா நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவர் ஆளுங்களுக்கும் சீட்டு கொடுக்கல. அப்போ அந்த பிரச்சாரம் என்ன லட்சணத்தில் நடக்கும் உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி என்னதான் இருந்தாலும் கடுமையாக போய் களத்தில் நிற்கிறாரு. ஆமாம், ஓய்வு இல்லாமல் நிற்கிறாரு. ஆமாம். எந்த அளவுக்கு இருக்கு அவருடைய பிரச்சாரம்? அதனால் கடந்த 4-5 நாட்களாக ஓரளவு பிக்கப் ஆயிருக்கு எடப்பாடியோட பிரச்சாரம். ஓகே, பிரச்சாரத்தோட ஆரம்ப கட்டங்களில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் காலம் ஸ்லைட்டாக அப்படி நகருது. 2-3 மாசமா இருக்காரு சார் களத்தில் இருக்காரு. பட் இப்போ அந்த அதிமுகவுக்கு சார்பான ஒரு சிறிய அளவிலான அல்லது ஒரு சிறிய அளவுக்கு சற்றே மேம்பட்ட அளவிலான ஒரு வரவேற்பு அதிமுகவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. பட் அது ஜெயிக்கிற அளவுக்கு போகுமான்றது டவுட்ஃபுல். போவாது, அப்படிதான் எனக்கு தோணுது. சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். பர்சனலாக பேசும்போது ஏடிஎம்கேல யாருக்குமே ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை இல்லை. சராசரி அதிமுக தொண்டனாகட்டும், அதிமுக நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கை அநேகமாக பெரும்பாலானவர்களிடம் இல்லை. என்ன காரணம்?
களம் அந்த மாதிரி இருக்குங்க. விஜய் வராதது உங்களுக்கு உளவியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு அடி. விஜய் வந்திருந்தா களம் முடிஞ்சிருக்கும் நேரம். இல்லை சார், திமுக மேலே இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அது இருக்குன்றது உண்மை, அது உடையுது. ஒரு பக்கம் விஜய்க்கும் ஒரு பக்கம் ஏடிஎம்கேக்கும் சரிபாதியாக உடையுது. இல்லை மீறி இருக்கிறது இந்த சீமான ஓரளவுக்கு. அப்புறம் இந்த 4 கட்சிகள் புதுசாக வந்தவங்க பேக்கெட்ஸில் ஒரு 30 தொகுதிகளில் சசிகலா, ராமதாஸ், வேல்முருகன், கிருஷ்ணசாமி இவங்க உடச்சி தூக்கிட்டு போகிறாங்க. யாருக்குமே இல்லாத அதிர்ஷ்டம் இன்றைய திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எதிரான வாக்குகள் வந்து இவ்வளோ தூரம் கடந்த காலங்களில் உடைஞ்சதே கிடையாது. 6 கூறா உடையுது. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருந்தாலும் அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் அது கன்சால்டேட் ஆகலை. கன்சால்டேட் ஆனால் தான் இப்போ ஜெயிக்க முடியும். கூட 2016 அந்த நிலைன்னு புரிஞ்சுக்கலாமா? மக்கள் நல கூட்டணி வந்து உடைச்ச மாதிரி விஜய் உடைக்கிறாரு. அதை விட அதிகமாக உடையுது. மக்கள் நல கூட்டணி 1.5% ஓட்டு, இது அதிகமாக போகும். அதை விட அதிகமாக உடையுது. அங்கே என்ன அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா தனியாக போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணி. 3 முனை போட்டி தானே அது. இது 6 முனை போட்டி இல்லை. ஒவ்வொரு இடமும் உடைக்கிறாங்கல்ல. திமுக பிரமாதமாக அதை செஞ்சுருக்காங்க. அதிர்ஷ்ட தேவதை திமுக பக்கம் நின்று அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கோர் ஓட் பேங்கை ஏடிஎம்கே அப்படியே வச்சிருக்குங்களா சார்? இழந்திருக்கு. விஜய் பக்கமும் அது செதறி இருக்கு. ஸோ பேரதிசயம் நிகழ்ந்தால் வழி அவர்கள் வெற்றி பெற முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. நம்பர்ஸ் கேம் தான் இது. நம்பர்ஸ் கேம். சின்ன சின்ன கட்சிகளை எனக்கு தெரிஞ்ச அவர் பர்செப்ஷன் மாறல ஜெயிக்கிறதுக்கு தேமுதிகவை, கிருஷ்ணசாமி எல்லாம் உள்ள சேர்த்துருக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்துருக்கணும். 0.5% தானே. பட் ஸ்டில் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன். பாலிடிக்ஸ்ன்றது வந்து லார்ஜ் எக்ஸ்டென்ட் பர்செப்ஷனில் தான் நடக்கும். கிரவுண்டில் அதுக்கப்புறம் தான் நடக்கும். தேமுதிக, கிருஷ்ணசாமி, வேல்முருகன் இவங்களெல்லாம் நீ உள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம். யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து தோல்வியை தான் தழுவுறாரு எடப்பாடி. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் சின்ன சின்ன கட்சியை கூட சேர்த்துக்கிறார். ஆனால் தொடர்ந்து தோல்வி அடைந்திருக்கக்கூடிய எடப்பாடி எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காரு. செட் ஆகலையா அவருக்கு? தெரியல. ஏன்னா யோசிங்க, நீங்கள் 3 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி, 4வது தேர்தலையும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸ்டாலினுக்கு. பட் அவர் எல்லாரையும் சேர்த்துக்கிறார்ல. சின்ன சின்ன கட்சி, 1 உறுப்பினர் 2 உறுப்பினருக்கு கட்சியை கூட உள்ள வா அதை ஜோக்கா சொல்லலாம். அறிவாலயம் பக்கம் போயிடாத, கப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. ஒரு மாலையை போட்டு ஒரு சீட்டு குத்து கேண்டிடேட் ஆகிடுவானுங்கன்னு. உன் பக்கம் ஒரு அமைப்பு இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் பாடு பார்ட்டி இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் அவர் இருக்கார். தொடர்ந்து வெற்றிகளை குவித்தாலும் சிறிய கட்சிகளை கூட விடக்கூடாது, சிறுதுளி பெருவெள்ளன்னு எல்லாரையும் அரவணைச்சுக்கிறார். தொடர்ந்து தோல்வி தான் இருக்குது. ஆனால் ஏன் யாரையும் உள்ளே சேர்த்துக்காமல் யார் வெளில போகிறீங்களோ போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறார். விஜய் அரவணைச்சிருக்கணுமா எடப்பாடி பழனிசாமி? அவர் வரலங்க, தப்பாக பேசுகிறீங்க. விஜய் வரல. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் விஜய் எடுத்த முடிவு அது. காங்கிரஸ் விஜய் கூட்டணி வராமல் போனதுக்கு காரணம் காங்கிரஸ். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி விஜயோட போகாமல் போனதுக்கு காரணம் விஜய், இவர்கள் கிடையாது. அதனால் விஜய் தனித்து விடப்பட்டார் என்பது ஃபேக்சுவலி ராங். அதிமுகவும் பாஜகவும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் விஜய் தங்களுடன் வர வேண்டும். விஜய் வேணான்னு முடிவு பண்ணிட்டார். அது இவங்களுக்கு அடிதான், பெரிய அடி அது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, போய் விஜயை மீட் பண்ணணும், ஒரு காங்கிரஸ் முக்கிய தலைவரும் எங்க கூட வந்தாரு, அதுக்கு பிறகு அதெல்லாம் கெட்டு போச்சுன்றார். எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்ததுங்க. ராகுல் காந்திக்கு இந்த அலையன்ஸில் விருப்பம் இல்லை. இது சோனியா காந்தியோட முடிவு, முழுக்க இது சோனியா காந்தியோட முடிவு. பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாருன்னா ராகுல் காந்தி சம்மதம் இல்லாமல் போயிருக்க மாட்டார். இது கடைசி கட்டத்தில் சோனியா காந்தி எடுத்த முடிவு. ஏன்னா ஆல்மோஸ்ட் அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி திங்கட்கிழமை நைட் அன்னைக்கு. மறுபடியும் ஏதோ வந்து மிரக்கல் ஹேப்பன்டு, அது காப்பாற்றப்பட்டது. சோனியா காந்தி தலையிட்டால தான் இந்த அலையன்ஸ் தப்பி பிழைத்தது. அவங்க காங்கிரஸ் விஜயோட போயிருந்தாலுமே திமுக பாடு திண்டாட்டமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து காங்கிரஸ் வந்து இழுபறி கொடுத்தது உண்மை எப்பொழுது? 100% உண்மை, 100% உண்மை. அது பிரவீன் சக்கரவர்த்தி தெளிவாக சொல்கிறார். கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றப்பட்டது அலையன்ஸ்.
விஜய் சொல்றாரு காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்கு. தொண்டர்களை சொல்றாருங்க, அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மைங்க. அது 21 இருந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் காங்கிரஸோட கோர் ஓட் பேங்க்கு திமுகவுக்கு 21 போன மாதிரி இப்போ சத்தியமாக போகாது. விஜய் சொல்கிறது அந்த விஷயத்தில் ஓரளவு உண்மைதான். காங்கிரஸ் கோர் ஓட் பேங்க்கு விஜய் பக்கம் திரும்புது. அவர்களுக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. ரொம்ப ஜெல்லான அலைன்ஸ் தானே அது கரெக்டு. பட் 3 தேர்தல்கள் 4வது தேர்தலில் திமுக தங்களை வெஞ்சிக்கிறது, இழிவுபடுத்துகிறது என்ற கோபம் அவர்களுக்கு வந்திருக்கு. கூட தானே சார் கொடுத்துருக்காங்க. கூட 3 கொடுத்தாங்க. அவங்க கேட்டது 41 கேட்டாங்க. அவங்க கோணத்துலேருந்து பாருங்கள், அது சரி தப்புன்ற உங்கள் ஆர்குமெண்ட்டத்துக்கு குப்பையில் போடுங்க. அவன் எப்படி இதை பார்ப்பான்னு நீங்கள் பாருங்கள். அதை தாண்டி லோக்கல் பாடிஸில் அவங்கள வஞ்சித்தது திமுக 21 இந்த 3 சீட் 5 சீட்டு கிடையாது. ஆக்சுவல் இஷ்யூ லோக்கல் பாடிஸில் அது எல்லா கூட்டணி கட்சிகளுமே அதில் மனம் விரும்பி தான் இருக்காங்க. காங்கிரஸ் எல்லாம் பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டது லோக்கல் பாடிஸில். உள்ளாட்சி தேர்தல்களில் திமுக செய்த அராஜகம் என்பது கொடூரமானது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடத்துல திமுக காரன் நின்று ஜெயிக்கிறான். அவங்கள ராஜினாமா பண்ணுங்கன்னு முதலமைச்சரே சொல்கிறாரு, அவன் ராஜினாமா பண்ண மாட்டேன்றான். நான் வேதனையில் வெட்கி தலைகுனிகிறேன்னு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு 21. அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லையும் தங்களை காங்கிரஸ் திமுக அழிச்சுக்கிட்டு இருக்கின்ற கோபம் தான் விஜயோட அவங்க பேச ஆரம்பிச்சது. இது அசம்பிளிக்காக மட்டும் கிடையாது. அது சோனியா காந்தி தலையிட்டு, சோனியா காந்தி உயிரோடு இருக்க வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ராகுலுக்கு இதில் விருப்பம் இல்லை, அதனால தான் கேம்பெயினுக்கு வரல. இன்னும் 10-11 நாள் இருக்குது. ராகுலும் ஸ்டாலினும் ஏதாவது ஒரு மேடையில் தூண்டுவார்களா என்பதுதான் இன்றைய எதிர்பார்ப்பு. ஒரு கூட்டமாக அவங்க பேசணும், இல்லைன்னா அது மோசமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசுவாங்கன்றாங்க. திமுகவுக்கும் அந்த வருத்தம் இருக்கிறது, கோபம் இருக்குது, வருத்தம் எல்லாமே கலந்துதான் இருக்கு. டிஎம்கே ரொம்ப ஜாலியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல்? இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்க நான் முதல்ல சொன்னதாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்குது, பயம் இருக்குது, ஆனால் ஜெயிக்கணுன்ற உழைப்பும் இருக்குது அவங்கக்கிட்ட. 3 இருக்குது. அவங்க ஜெயிச்சணும்னு நம்புகிறாங்க, ஆனால் அதுக்காக நம்ம உழைக்காமல் இருந்துடக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வும் அவங்களுக்கு இருக்குது. அவர்களுடைய ஆசைக்கும் அவர்களுடைய அச்சத்துக்கும் இணையாக அவர்களிடம் உழைப்பும் இருக்கிறது. எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவங்க கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாராட்டி தான் தீரணும். நிறைய விஷயங்களை நன்றி சார்.